வணக்கம். L4, L5, L5S1 டிஸ்க் பல்ஜ் மற்றும் சயாட்டிகாவினால் பாதிக்கப்பட்டு இடுப்பு, பின்பக்க தொடை மற்றும் கால்களுக்கு நரம்பு வலி பரவியதன் காரணமாக 2 முறை அறுவை சிகிச்சை செய்து குணமடையாமல் 3வது முறையும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இறுதியில் என்னிடம் சிகிச்சை பெற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் மிக குறுகிய காலத்தில் குணமடைந்த 64 வயது நபருடைய சிகிச்சைக்கு முந்தைய வீடியோவை நாம் இப்பொழுது பார்க்கலாம். குதிகாலை தரையில் ஊன்றி நிற்க முயற்சி செய்கிறார், ஆனால் முடியவில்லை. கால் விரலை மட்டும் தரையில் ஊன்றி நிற்க முயற்சி செய்கிறார், அதுவும் முடியவில்லை. கால்கள் பலம் குறைந்த காரணத்தினால் குதிகால் மற்றும் விரலை தரையில் ஊன்றி நிற்க அவரால் முடியவில்லை. வீடியோவில் பார்த்த இந்த நபருக்கு 2 கால்களும் மரத்து போய் பலம் குறைந்த காரணத்தினால் நடப்பதற்கு தடுமாறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரோட MRI ரிப்போர்ட் மற்றும் பிலிமை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இதுல L4, L5, L5S1 என்ற 2 இடங்களில் டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டுள்ளது. கூடவே இதைவிட மிகப்பெரிய பிரச்சனையான ஆன்டிரோலிஸ்திசிஸ், அதாவது முதுகெலும்பு முன்னோக்கி விலகுதல் ப்ராப்ளமும் ஏற்பட்டுள்ளது. இந்த டிஸ்க் பல்ஜ் மற்றும் எலும்பு விலகுதல் இரண்டும் சேர்த்து இடுப்பு வழியாக பின்பக்க தொடை மற்றும் கால்களுக்கு வரக்கூடிய சயாட்டிக் நரம்பில் அழுத்தம் ஏற்பட்டு கால்களில் வலி, மரத்து போகுதல், பலம் குறைதல் போன்ற தொந்தரவுகள் இவருக்கு ஏற்பட்டுள்ளது. மரத்து போன அந்த காலில் சூடு நீரால் ஒத்தடம் கொடுத்துள்ளார். இதனால் அந்த கால் புண்ணாகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவரால் சரியாக நடக்கவும் முடியவில்லை. ஏற்றமான இறக்கமான இடங்கள் மற்றும் படியேறவும் மிகவும் சிரமப்படுகிறார். இந்த நபரோட வயது 64, எடை 75 கிலோ. அவரது உயரத்தை விட அவர் சுமார் 10 கிலோ அளவிற்கு எடை அதிகமாகி இருக்கிறார். உடற்பயிற்சி செய்யும் பழக்கம் அவருக்கு சுத்தமாக கிடையாது. இதனால் மேற்பகுதி உடம்பின் எடையை தாங்கும் அளவிற்கோ வாகனம் ஓட்டும் போது ஏற்படும் அதிர்வுகளை தாங்கும் அளவிற்கோ அவரது இடுப்பு மற்றும் வயிற்று தசைகள் பலமாக இல்லை. இதனால் கீழ்முதுகு டிஸ்க் மற்றும் எலும்புகளில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு டிஸ்க் மற்றும் எலும்புகள் விலகியுள்ளது. அவரது ஹிஸ்டரியை கேட்கும் போது அவர் ஏதேனும் விபத்துக்களையோ அல்லது கீழே விழுந்து அடிபட்டதோ கிடையாது. கால்கள் பலம் குறைந்த காரணத்தினால் வாகனம் ஓட்ட முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். இந்த பிரச்சனைக்காக ஏற்கனவே 2 முறை அறுவை சிகிச்சை செய்துள்ளார். அறுவை சிகிச்சை செய்த தழுப்பைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். 3வது அறுவை சிகிச்சையும் ஏற்கனவே 2 முறை அறுவை சிகிச்சை செய்த அதே இடத்தில் தான் செய்யப்பட வேண்டும். 3வது அறுவை சிகிச்சைக்கு அவர் தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் அவரது நண்பர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் என்னிடம் 10 நாட்கள் தங்கி சிகிச்சை எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு அவர் நடப்பதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். இதில் முன்பை விட நடையில் நல்ல தெளிவு இருப்பதை காணலாம். காலில் இருந்த மரப்புத்தன்மை குறைந்து உணர்ச்சி வர தொடங்கியுள்ளது. கால்கள் முன்பை விட பலம் வந்துள்ளது. இதனால் குதிகாலை ஊன்றியும் விரலை ஊன்றியும் அவரால் நிற்க முடிகிறது. மீண்டும் வாகனம் ஓட்டலாம் என்ற நம்பிக்கையும் அவருக்கு வந்துள்ளது. சிகிச்சைக்கு பின்பு உள்ள ஃபீட்பேக்கை நாம் இப்பொழுது அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம், என்னுடைய பேரு ஜார்ஜி, கன்னியாகுமரியிலிருந்து வரேன். எனக்கு 2 வருஷம் மட்டும் கால் நடக்க முடியாம வேதனையா இருந்துச்சு. 2 ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். L4, L5 டிஸ்க் பல்ஜா இருந்துச்சு. கடுமையான வேதனை. வண்டி காரு கூட ஓட்ட முடியாது. நல்ல வேதனை. ஒரு படியில கூட ஏறி நின்று வெயிட்டு தூக்கவோ அப்படியே கஷ்டமான நிலையில இருந்தேன். சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர்ஸு. அப்புறம் சர்ஜரிக்கு யோசிச்சுட்டு அப்படி இருக்கிறதுல அதிசயமா ஒரு நண்பர் மூலமாட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் பற்றி கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டு வந்து ஜாயின்ட் ஆகி ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ ஒரு நல்ல திரும்பவும் சர்ஜரி பண்ணுறதுக்கு தான் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தேன். சர்ஜரி பண்ணாலும் சரியாயிருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டிஸ்க் பல்ஜெல்லாம் மாறி நல்ல ஒரு சுகம் எனக்கு கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு நன்றி.
இந்த மாதிரி பிரச்சனை யாராவது இருப்பீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்து நல்ல சுகத்தை. நன்றி. ஏற்கனவே சயாட்டியா குறித்து யூடியூபில் நான் பப்ளிஷ் செய்த வீடியோவில் சயாட்டியாவுக்கு அறுவை சிகிச்சை செய்தாலும் மீண்டும் வலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறியிருப்பேன். ஏனென்றால் அறுவை சிகிச்சையில் டிஸ்க் பல்ஜை தான் சரி செய்வார்களே தவிர டிஸ்க் பல்ஜ் ஆகுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய தசைகளுடைய இம்பேலன்ஸ், அதாவது முதுகு மற்றும் இடுப்பு தசைகளின் அதிகப்படியான இறுக்கம் மற்றும் வீக்னஸ், இதை சரி செய்ய முடியாது. இதனால் மீண்டும் ஒரு சிலருக்கு வலி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பெரும்பாலும் டிஸ்க் பல்ஜினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் முதன்மையான இறுதியான தீர்வு என்று நம்புகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. பெரும்பான்மையான டிஸ்கில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளையும் அறுவை சிகிச்சையோ அல்லது மருந்து மாத்திரைகள் இல்லாமலோ முழுமையாக குணப்படுத்த முடியும். அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் வலி வந்திருந்தாலும் அதையும் பெரும்பாலும் குணப்படுத்த முடியும். ஏற்கனவே சயாட்டியா குறித்தும் டிஸ்க் பல்ஜ் குறித்தும் யூடியூபில் சில பயனுள்ள வீடியோக்களை பப்ளிஷ் செய்திருப்பேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிளிக் செய்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.